श्रीशैले दयापात्रं दीभत्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमद्भयाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् भक्तामृतं विश्वजानूनमोदनं सर्वार्थं श्रीषडगोपवाङ्मयं सहस्रशाखोपनिषत्समागमं नमाम्यகம் திராவிடவேதசாகரம். திருவழுதினாடென்றும் தென்குருகூரென்றும் மறுவிணியவன் பொருணலென்றும் அருமறைகள் அந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து ஏய்த்த பெருங்கீர்த்தி ராமானுஜமுனிதன் வாய்த்த மலர்பாதம் வணங்குகின்றேன். ஆய்த்தவரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பெறாத உள்ளம் பெற. எம்பெருமான் திருவருளாலே ஆச்சாரியன் அனுக்கிரகத்தாலே கடந்த பல தினங்களாக நம்மாழ்வார் அருளிச் செய்த திருவாயுமொழியினை நாம் அனுபவித்து வருகிறோம். இன்று அதன் தொடர்ச்சியாக முதலாம் பத்து, மூன்றாம் பதிகம், மூன்றாம் பாசுரம். அமைவுடை அரணறி முழுவதும் உயர்வர உயர்ந்து அமைவுடை முதல் கடல் ஒடிவிடை அறநிலமதுவாம் அமைவுடை அமரரும் யாவையும் யாவரும் தானாம் அமைவுடை நாரணன் மாயை அறிபவர் யாரே. முதலில் இதை பதம் பிரித்து காண்போம். அமைவு உடை அறநெறி முழுவதும் உயர்வு அற உயர்ந்து அமைவு உடை முதல் கடல் ஒடிவு இடை அறநிலம் அது ஆம் அமைவு உடை அமரரும் யாவையும் யாவரும் தானாம் அமைவு உடை நாரணன் மாயை அறிபவர் யாரோ. உலகில் உள்ள தர்ம மார்க்கங்கள், அதாவது அறநெறிகள் அனைத்திலும் உயர்ந்த பலனான சிருஷ்டி முதலான அனைத்தின் தொடக்கத்தின் எல்லையில் நிற்கின்ற அறிவும் ஆற்றலும் வாய்த்த நான்முகன், அதாவது பிரம்மன் முதலான தேவர்கள், அசேதனப் பொருள்கள், சேதனப் பொருள்கள் அனைத்தும் தானே ஆகும்படி அந்தர்யாமியாய் பொருந்தி நிற்கின்ற நாராயணின் பிறவியின் தன்மையை யார் அறிவார்? அதாவது படைப்புக் கடவுளான பிரம்மன், அழித்தற்கடவுளான ருத்ரன், இந்திரன் முதலான தேவர்கள், உலகிலுள்ள இயங்குதினை, நிலைத்தினை, அஃறிணை, உயிர்தினை, பொருள்கள், உயிரினங்கள் ஆகிய எல்லாவற்றுள்ளும் உள்ளுரைப் பொருளாக, அதாவது அந்தர்யாமியாக பொருந்தி நிற்கின்றவன் யார்? நாராயணனே. அப்படிப்பட்ட நாராயணன் பிறவியின் தன்மையை யார் அறிவார்? அதாவது எம்பெருமானுடைய அவதார ரகசியம் என்பது யாராலும் அறியக்கூடியது அல்ல என்று ஆழ்வார் இங்கே அருளிச் செய்கின்றார். அமைவுடை என்ற பதம் 4 அடிகளிலும் வருகின்றது. இவை முறையே நல்ல பரிபாகம் உடைமை, அதாவது ஞானமுடைமை, ஆச்சரியத்தக்க அமைதி உடைமை, சாமர்த்தியம் உடைமை, பொருத்தமுடைமை என்ற 4 விதமான பொருள்கள் தரக்கூடும். இப்பாசுரத்தில் இடை ஒடிவு என்று ஆழ்வார் அருளிச் செய்துள்ளார். பிரளயம் என்பது யுக முடிவு காலம் என்பது நம் எல்லோருக்கும் தெரியும். இது இந்த பிரளயமானது இரு வகைப்படும்.
அவாந்தர பிரளயம் என்றும் மகா பிரளயம் என்றும் இருவகையாக கூறப்படும். அவாந்தர பிரளயம் என்பதிலே மேலுலகம், கீழுலகம், நடு உலகம் என்று 3 உலகங்களும் அழிகின்றன. மகா பிரளயத்தில் எல்லா உலகங்களும் 7, 14 உலகங்கள் என்று கூறுவோமே, எல்லா உலகங்களும் அவற்றில் உள்ள உயிரினங்களும் மூலப்பிரகிருதியினிடம் சென்று சேருகின்றன. இவ்விரு அழித்தல் மீண்டும் படைத்தல் என்ற 2 பெரிய காரியங்களையும் இடைவிடாமல் செவ்வனே நிறைவேற்றுபவர்கள் பிரம்மனும் ருத்ரனும் என்று எல்லோரும் கூறுவார்கள். இதைத்தான் ஒடிவு இடையற என்று ஆழ்வார் அருளிச் செய்துள்ளார். இந்த சிவன் அல்லது ருத்ரன், பிரம்மன் என்ற இருவரையும் சேர்த்து தானான தன்மை உடையவன் நாராயணன் என்று அருளிச் செய்கின்றார். அருணில மதுவாய் இப்படி இருக்கின்ற சிருஷ்டி, சம்ஹாரம் முதலிய செயல்களை தங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த சர்வேஸ்வரனையும் மறுத்து கேள்வி கொள்ள முடியாதபடி, கேள்வி கொள்ள வேண்டாதபடி மிகவும் உரிமையாக சமைந்த நான்முகன் முதலான தேவர்கள் யாவையும் என்று கூறுகிறாரே, அது அசேதனங்களை குறிக்கிறது. யாரும் என்று குறிப்பது சேதனங்களை குறிக்கின்றது. ஆக நான்முகன் முதலான தேவர்கள், அசேதனங்கள், சேதனங்கள் தானாம் அமைவுடை நாராயணன், சேதனம் மற்றும் அசேதனம் அனைத்திலும் தான் என்ற சொல்லுக்குள்ளே விசேஷணங்களாய் சேர்கின்ற, அதாவது சமைகின்ற, அதாவது பொருத்தமான மனநிலை உடையவன் என்பதனாலே நாராயணன் என்ற திருநாமத்தை கொண்டவன் அந்த சர்வேஸ்வரனாகிய எம்பெருமான். இவனுடைய அவதார ரகசியங்கள், மாயை என்று கூறுகிறாரே, அவதார ரகசியங்களை எவராலும் அறிய முடியாது. எவராலும் அன்று அறிய முடியாது என்று ஏன் கூறுகின்றார் என்ற எண்ணம் நமக்கு தோன்றக்கூடும். நித்தியசூரிகள் பரத்வத்தை மட்டுமே அறிவதால் அவதார ரகசியம் அறிய மாட்டார்கள். சம்சாரிகளாகிய நம்போன்றோர் உலக வாழ்க்கையில் ஈடுபட்டு உண்டு, உறைவிடம், செல்வம் போன்ற உலக வாழ்க்கையில் ஈடுபட்டு உள்ளதினாலே சம்சாரிகள் அவதார ரகசியம் அறிய மாட்டார்கள். நான்முகன் முதலான தேவர்கள் தத்தம் அறிவாலே அறிய முற்படுவதால் அவர்களாலும் அறிய முடியாது. ஆழ்வார்கள் சர்வேஸ்வரனை எண்ணி மயங்குவதாலே அவர்களாலும் அறிய முடியாது, அவர்களும் அறிய மாட்டார்கள். சர்வேஸ்வரன் தனது பிறவியும் செயல்களும் திவ்யமானவை என்று தானே கீதையில் கூறுவதால் அவனும் அவதார ரகசியம் அறிய மாட்டான். எனவே மாயை அறிபவர் யாரே என்று யாராலும் அறிய முடியாத ஒரு நிலை என்று ஆழ்வார் அருளிச் செய்வதாக இப்பாசுர விளக்கம் அமைகின்றது. இத்தோடு இன்றைய காணொலியை நிறைவு செய்கின்றோம். எம்பெருமான் திருவடிகளே சரணம். நம்மாழ்வார் திருவடிகளே சரணம். எம்பார் திருவடிகளே சரணம்.